வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். நீங்கள் எல்லோரும் எல்லா நாட்களிலும் மகிழ்ச்சியா இருக்கணும், அவ்வளவுதாங்க. தெய்வம் இருப்பது எங்கே, அது எங்கே? ஆமாங்க, நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த பிள்ளையார் தான் தெய்வம். சரி, ஆரம்பத்தில் எப்படியா சாமி கும்பிட்டுருப்பாங்க? இப்போ தடிக்கு விழுந்தா 1008 சாமியெல்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்களே, அப்போ ஆரம்பத்தில் எப்படி இருந்திருக்கணும் அப்படின்னு சொன்னால் அதுவும் எழுதப்பட்டிருக்கிறது விளக்கமாக. அதை உங்களோட பகிர்ந்துக்கிறேன். ஆதி பரம்பொருள் நம்மையெல்லாம் மீறிய, அதாவது இயற்கைன்னு கூட சொல்லலாம், இது அத்தனையும் படைத்த ஒரு பரம்பொருள். அந்த பரம்பொருளிலிருந்து 4 சக்திகள் 4 வந்தது. என்னது அந்த சக்தி 4ங்கிறது? பிரம்மா, விஷ்ணு, சிவன், பார்வதி. இந்த 4ம் முதல் நிலை தெய்வங்கள். இதுதான் ஆதியில் தோன்றிய ஒரு தெய்வம், அந்த ஒரு 4 பேரும் அப்படிங்கிறது சொல்லப்படுகிறது. அதுக்கு அடுத்து வருவது சரஸ்வதி, லக்ஷ்மி, முருகன், பிள்ளையார், தேவியினுடைய பல அவதாரங்கள், திருமாலுடைய பல அவதாரங்கள், இன்னும் நிறையா இப்படி அடுக்கடுக்காக வந்துக்கிட்டே இருக்கலாம். அதெல்லாம் 2ஆம் நிலை தெய்வங்கள். அப்போ 3ஆம் நிலை தெய்வங்கள் இருக்கா அப்படின்னு கேட்டால் இருக்குது. அது என்ன? கிராம தேவதைகள், எல்லை காவலர்கள், குல தெய்வங்கள். இது எப்படிங்க அப்படின்னு கேட்டால் மனிதனால் ஏற்றுக்கொள்ளப்பட்டதுனால இது 3ஆம் நிலை. மற்றது இருக்கவே இருக்குது, நீ ஏற்றுக்கிட்டாலும் ஏற்றுக்கிட்டாட்டாலும் அது இருக்குது. ஆனால் இதெல்லாம் நாம் விரும்பி ஏற்றுக்கொண்டது, அதனால இது அடுத்தது. அதுக்கும் அடுத்தது ஒன்று இருக்குது, 4ஆம் நிலை தெய்வங்கள். எப்படின்னு கேட்டால் மனிதர்களாக நம்மளோட பிறந்து நம்மளோடு வாழ்ந்து நம் கண் முன்னாலேயே தெய்வ நிலையை அடைந்தவர்கள். அதை பற்றி அப்புறமா விளக்கமாக சொல்கிறேன். ஆரம்பத்தில் ஒரு மனிதன் என்ன தெரியுமா பண்ணினா? அவனுக்கு தெய்வங்கிறதே தெரியாது. மனிதர்கள் படைக்கப்பட்டார்கள், காட்டுக்கு போவான், வேட்டையாடுவான், கூட்டமாக வாழ்வான், ஏதோ சாப்பிடுவான், ஏதோ சந்தோஷத்தில் பாடுவானா இருக்கும். மற்றபடி இசைக்கருவி கிடையாது, ஒன்று கிடையாது. ஆனால் நம்மளை மீறிய ஒரு சக்தி இருக்கப்பா. இப்போ ஒன்று அவன் நினைக்கிறான், ஆனால் அது நடக்கலைங்கிற பொழுது இது நம்மளை மீறிய ஒரு சக்தி இருக்கப்பா அப்படின்னு நினைக்க ஆரம்பித்தான். அது எது அப்படின்னு அவன் யோசிக்க ஆரம்பிக்கும் பொழுது ஒரு நாளைக்கு பெருசாக இடி இடிச்சது. நடுங்கி போயிட்டான். நடுங்கி போயிட்டு, ஓ அப்போ இதுதான் நமக்கு மீறிய சக்தியோ அப்படின்னு நினச்சான். மழை சோன்னு கொட்டித்து. இல்லை இடியை விட இது ஜாஸ்தி இருக்குது, அதனால இதுதான் தெய்வமோ நம்மளை மீறிய சக்தியோ நினச்சான். ஒருத்தன் சொன்னான், இல்லைண்ணே இவ்வளோ பெருசு வளர்ந்துருக்கு பாரு, இந்த மரம் தான் அப்படின்னா. அப்போ மரத்தை கும்பிடுவோமா அப்படின்ட்டு எல்லாரும் மரத்தை வழிபாடு செய்யலாம்ன பொழுது அந்த இடி ஒரு தரம் தாக்கி மரம் எரிந்தது. அப்போ அவன் என்ன நினச்சான்? இது அழிஞ்சு போச்சே, அது எப்படி இருக்க முடியும்? அப்போ இதை அழித்தது எது? தீ தான் தெய்வம் அப்படின்னு ஒன்றொன்னா இவன் கண்ணுக்கு முன்னால் எதெல்லாம் தனக்கு மிஞ்சிய சக்தின்னு தோணிச்சோ அதெல்லாம் தான் தெய்வம்னு நினச்சான். அப்புறம் என்னாச்சு? அந்த குழுக்களாக இருந்தவர்கள் சில சமயத்தில் ஏதோ ஒன்று அவங்களுக்கு கண்ணில் புலப்படும். ஒரு எரிக்கல் மேலேந்து வந்து பூமியில் விழுந்தா கூட இது அங்கேருந்து வந்திருக்குப்பா, வானத்திலேருந்து வந்திருக்கு, ஒருவேளை இது தெய்வமாக இருக்குமோ சொல்லிட்டு அதுக்கு கூட சுற்றி கல்லெல்லாம் வச்சு கட்டினான். இதில் காட்டு மிருகங்கள் அசிங்கம் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக சுற்றி கல் வச்சான். அப்புறம் எந்த இடத்துல அந்த கல் விழுந்ததுங்கிறதுக்காக 4 மூங்கில் எடுத்து நட்டு மேலே உச்சியில் கட்டி விட்டுட்டான். அது பார்த்திங்கன்னா இன்றைக்கி அதே அமைப்பு கருவறையில் இருக்குது. சின்னதாக 4 பக்கம் ஒரு மூங்கில வச்சு மேலே அவன் கட்டி விட்ட மாதிரியே தான் இன்றைக்கி கருவறைகள் அமையுது. ஆக ஆதியில் எது ரொம்ப தெய்வீகமானதுன்னு அவன் நினச்சானோ அதை பாதுகாக்க வேண்டிய உணர்வு அவனுக்கு வந்தது. இப்படித்தான் தெய்வ வழிபாடுங்கிறது ஆரம்பிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் என்னாச்சு? கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள் பிரிய ஆரம்பித்து படிப்பறிவு லேசாக வந்த பிறகு அவங்களுக்கு உணர ஆரம்பித்தாங்க. இந்த ஒலி, ஓம்ங்கிற ஒலி, அதுக்கப்புறம் அதுக்கு உண்டான அந்த ஒலியின் அர்த்தம், அதுக்கு உண்டான பொருள், இறைவன், இப்படியெல்லாம் அவங்க வழிபாடு ஆரம்பித்தாங்க. இப்போ இந்த முதல்ல சொன்னேனே 4ம் படைத்தல், காத்தல், அழித்தல், அது எல்லாத்துக்கும் சக்தி தருதல் அந்த பார்வதி.
அதுக்கு அடுத்து தான் நாம் இந்த பார்க்கடலை கடைஞ்ச பொழுது வந்த மகாலட்சுமி, அப்புறம் பிரம்மாவினுடைய துணைவி சரஸ்வதி, முருகன், விநாயகர் அப்படின்னு மற்ற தெய்வங்களை பார்த்தோம் இல்லையா? தசாவதாரமும் இங்கே தான் அடங்கும். இப்படியெல்லாம் பார்த்துட்டு வரும்பொழுது இப்போ இந்த 3வது நிலை கிராம தெய்வங்களை பற்றி தான் இன்றைக்கி நம்ம முக்கியமாக பேச போகிறோம். இப்போ இந்த 4வது நிலையில் கூட தான் வந்து நீங்கள் சொன்னீங்க அப்படின்னு நீங்கள் ஞாபகம் வச்சுருக்கலாம். என்ன தெரியுமா? நம்மிடையே வாழ்ந்து ஆனால் தெய்வ நிலைக்கு உயர்த்தப்பட்டவர்கள். அப்படி யாரெல்லாம் சொல்லலாம் தெரியுமா? திரௌபதி அம்மன் குலதெய்வமாக இருக்கிறாங்க. மாசாணி அம்மன், மாசாணி அம்மன்கிறவ ஒரு பெண், அங்கே வாழ்ந்து கொண்டு இருந்த ஒரு பெண். நன்னன்கிற ஒரு அரசனுக்கு ஒரு முனிவர் வந்து ஒரு மாம்பழத்தை கொடுத்துட்டு, நீ சாப்பிட்டுட்டு இந்த கொட்டையை ஆத்தோடு விட்டுடு, இதை நீ வேற ஒன்றும் செய்யாதேன்னு சொல்லி அவன் கேட்காம அதை தன்னுடைய தோட்டத்தை ஓரத்தில் நட்டு வச்சான். அது மாங்கனி அந்த மரம் வளர்ந்து அதுலேருந்து ஒரு கனி அங்கே ஆற்றில் நீராடி கொண்டிருந்த ஒரு பெண் எடுத்து சாப்பிட்டுட்டா. அவன் என்ன உத்தரவு போட்டிருந்தான்னா, என்னுடைய மரத்து மாம்பழத்தை யார் சாப்பிட்டாலும் சிரச்சேதம்னுட்டு. அவன் ஏன்னா முனிவர் சொல்லியிருக்காரே, அது தனக்குத்தான் நினச்சான். இந்த பொண்ணு தெரியாதனமாக எடுத்து சாப்பிட்டதுனால அவளை சிரச்சேதம் பண்ணதுக்கு நியாயம் கேட்டு அவனுடைய பெற்றோர்கள், அந்த பெண்ணினுடைய பெற்றோர்கள் மயானத்தில் கொண்டு போய் இருக்க வச்சு, தெய்வமே இது நீதியா அப்படின்னு கேட்டாங்க. மாசாணி அப்படின்னா, மசானம் அப்படின்னாக்கா இடுகாடு. அங்கே அவளுடைய உடலை கிடத்தி நீதி நேர்மை கேட்ட பொழுது அந்த அரசனுக்கு அவனுக்கு இறப்பு நேரிட்டது. அப்போ இந்த தெய்வமே கேட்டுடுச்சு. பார்த்தீங்களா, எங்கேருந்து ஒரு கனெக்ஷன் கொடுக்குறாங்க. சாதாரண பெண் அநீதியை ஏன் நம்ம கண்ணகிக்கு கோவில் எப்படி கட்டினாங்க? அவள் எந்த தெய்வத்தோடையும் நம்ம வைக்க முடியாது. நீதி கேட்டா அவளுக்கு நீதி கிடைச்சதா? இன்றைக்கும் நிறையா பேருக்கு கண்ணகி அம்மனை கும்பிடுறாங்க, திரௌபதி அம்மன் கும்பிடுறாங்க. இதெல்லாம் நம்மிடையே வாழ்ந்து தெய்வங்களானவர்கள். இன்றைக்கி நாம் பேச போகிறது தான் கிராம தேவதைகள். இந்த கிராம தேவதைகள்ங்கிறது பார்த்திங்கன்னா எல்லா கிராமத்துலேயும், எந்த ஒரு கிராமமாக ஊருக்கு எல்லையில் நிற்பவள் எல்லை அம்மன், காவல் காப்பவர் முனீஸ்வரன், கருப்பண்ணசாமி, மதுரை வீரன். இப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அந்த கருப்பண்ணசாமிலேயே சங்கிலி கருப்பு, அந்த கருப்பு, இந்த கருப்புன்னு நிறையா இருக்குது. அதுக்கப்புறம் வருவோம். முதல்ல இப்போ வந்து கிராம தேவதை நமக்கு அவசியமா அப்படின்னு கேட்டாக்க, அது எப்படி ஏற்பட்டதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா அவசியம் இல்லைங்கிறத நாம் சொல்லக்கூடாது. காலமாக அது அவசியம். ஒரு கிராம தேவத்தை இருந்து அவ தான் இந்த கிராமத்தையும் ஊரையும் காப்பாற்றுறான்ற நம்பிக்கையை யாராலையும் அசைக்க முடியாது. தெய்வம் இல்லைங்கிறவங்களுக்கு எதுவுமே இல்லை, இருக்குன்னு சொன்னால் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை இருக்குன்னு சொல்கிறது தான் நல்லது இல்லைங்களா? இப்போ இந்த கிராம தேவதையில் எல்லை அம்மன் அப்படின்னு சொன்னேன். எல்லை காவலாக ஏன் இருக்க வேண்டும்? அந்த ஊரை விட்டு வெளியில் போகிறவங்க சொல்லிட்டு போவாங்களாம், நான் அந்த ஊரை விட்டு போகிறேன், 10 நாளில் திரும்பி வந்துடுவேன், நீ என் குடும்பத்தை பார்த்துக்க அப்படின்னுட்டு. பார்த்துக்கிட்டதான்னா நம்பிக்கை, பார்த்துக்கிட்டது தெய்வம் பல விதத்துலேயும் பார்த்துக்கிட்டதுங்கிறது தான். அதனால தான் அது மேலே ஒரு நம்பிக்கை வந்தது. மற்றபடி ஊரில் கோவில் இருக்கும், சிவன் கோவில் இருக்கும், விஷ்ணு கோவில் இருக்கும், அங்கேயும் வழிபாடு நடக்கும். ஆனால் அவங்களா தமக்குள்ள ஒருவராக நினச்சது அந்த கிராம தேவதைகளையும் குல தெய்வத்தையும் தான். ஒரு குடும்பத்திற்கும் ஒரு குல தெய்வம்னு உண்டு, குலதெய்வ வழிபாடுன்னு உண்டு. அதை எப்படி விளக்கினா உங்களுக்கு புரியும்னா, இப்போ ஒரு கிராமத்தில் செல்லியம்மன்னு ஒரு கிராம தேவதை, அதுதான் ஒரு குடும்பத்திற்கு குல தேவதைன்னு வச்சுக்கோங்களேன். இவங்க ரொம்ப நாளாக சிங்கப்பூர் போயிட்டாங்க. சிங்கப்பூரில் இவங்களுடைய மக்கள் எல்லாருமா சேர்ந்து, நம்ம ஊரில் செல்லியம்மன் தானே நமக்கெல்லாம் குலதெய்வம், அதுக்கு இங்கே ஒரு கோவில் கட்டிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சிங்கப்பூரில் ஒரு செல்லியம்மன் கோவில் கட்டுறாங்க. கட்டி அதே போல் மந்திர உச்சாரணத்தோட அடியில் வந்து மந்திர தகடெல்லாம் வச்சு அதே மாதிரி பூஜை பண்ணுறாங்க. ஆனால் அவங்க வந்து தன்னுடைய குலதெய்வ வழிபாடுன்னு வருகிற பொழுது அதே பெயரை கொண்ட அங்கே கோவில் கொண்ட அந்த சாமிக்கு பண்ணினா அது சரிப்பட்டு வராது. அதைத்தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ரொம்ப பேர் பார்த்தீங்கன்னா எங்கேருந்தெல்லாமோ வருவாங்க, மலேசியா, சிங்கப்பூர், கனடாலேருந்து இருக்கிறவங்க கூட எங்களுடைய சாமி கும்பிட வந்தோன்ட்டு. அது எங்கே இருக்கும்? எங்கேயோ ஒரு கிராமத்தில் காட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு ஐயனாராக இருக்கும்.
அந்த ஐயனாரை வந்து கும்பிடுவாங்க. அதுபோல் அந்த செல்லியம்மன் எங்கே ஆரம்பத்தில் கும்பிடப்பட்டதோ அங்கே தான் வந்து கும்பிடணுங்கிறதுக்காக தான் இப்போ கூட குலதெய்வ வழிபாடுன்னு அந்தந்த ஊருக்கு போகிறது ஒரு வழக்கமாக இருக்குது. இது வந்து எத்தனை வருஷத்துக்கு இது தொடரும் அப்படின்னு ஒரு கேள்வி. அதாவது இப்போ எனக்கு ஒரு குலதெய்வம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, எத்தனாவது தலைமுறையில் அதை நான் மாற்றிக்கலாம் அப்படின்னு கூட கேட்குறாங்க. எற்றைக்கும் ஏழேழ் பிறவிக்கும் உந்தன்னோடுன்னு ஆண்டாள் சொன்னாலே, அந்த எற்றைக்கும் ஏழேழ் பிறவி நம்ம சொல்ல மாட்டோம், 7 ஜென்மத்துக்கும் நான் உன்னோட இது தொல்லையாக இருக்குப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. 7 7 எவ்வளவு? 49. 49 தலைமுறைக்கு பிறகு 50ஆவதில் தான் நீங்கள் மாற்றிக்க முடியும் வேணும்னா. ஆனால் உங்களுக்கு எத்தனாவது தலைமுறை நீங்கங்கிறது தெரியுமா? தெரியாது. ஆக இந்த குலதெய்வ வழிபாடு தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்கும். சரி, எங்களுக்கு தெரியலிங்க, என் பொண்ணுக்கு ரொம்ப நாளாக கல்யாணமே ஆகலிங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஒருவேளை குலதெய்வ குற்றமாக இருக்குமோ அப்படின்னு சில பேர் நினைப்பாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு எப்படி செஞ்சதுனால அவங்களுக்கு அதுக்கு ஒரு விமோச்சனம் கிடைச்சிதுங்கிறத சொல்கிறேன். என்னுடைய மகளுக்கு ரொம்ப நாளாக கல்யாணமே ஆகலைன்னு சொன்னவர் ஒரு ஜோசியரை பார்த்துருக்காரு. ஜோசியரெல்லாம் சொல்ல முடியாது, அவங்க ஜாதகத்தை பார்த்தாலாம் ஒன்றும் சொல்லவே முடியாது. குலதெய்வ குற்றம்னு வேணால் சொல்லலாமே தவிர யார் என்ன ஏதுன்னு தெரியாது. அவர் ரொம்ப சாமர்த்தியமாக ஒரு காரியம் பண்ணார். என்னுடைய பாட்டனாருடைய ஊர் இது, அங்கே போய் பார்க்குறேன்னுட்டு அந்த பாட்டனாருடைய ஊருக்கு போன பொழுது அங்கே இருந்த மிகவும் வயதானவர்கள், ஆமாம் ஓ இன்னாருடைய பேரனா நீ அப்படின்னு சொன்ன பொழுது எங்களுக்கு எல்லாருக்குமே அங்கே தொலைவில் தெரியுது பாரு ஒரு மரம், அந்த மரம்தான் குலதெய்வம்ப்பா, அதில் பெருமாள் இருக்காருப்பாருன்னு சொன்னதுனால அவருடைய பாட்டனாருடைய குலதெய்வம் என்னவென்று அவர் தெரிந்து கொண்டு அதுக்கு எப்படி வழிபாடு பண்ணுவீங்க, ஒன்றும் இல்லைப்பா போய் பொங்கல் வச்சுட்டு அப்படின்னு செய்ய வேண்டிய சாங்கியத்தெல்லாம் அந்த வயசானவர் சொன்னதுனால. இப்போ நான் ஏன் வயசானவருங்கிறத சொல்கிறேன் தெரியுமா? வயசானவங்க தான் நமக்கு இருக்கிற பொக்கிஷம். அவங்கள அப்படியே மறைஞ்சு போக விட்டுறாதீங்க. அவங்கள வாயை கிண்டி அப்போ என்ன செய்வீங்க, அந்த காலத்தில் எப்படி சாமி கும்பிடுவீங்க, எல்லாத்தையும் நீங்கள் கேட்கணும். கேட்டு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டா தான் தெரியாத பல விஷயங்கள் நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். இவர் அங்கே போய் உடனேயே அந்த குலதெய்வத்துக்கு என்ன செய்யணுங்கிறத அந்த தாத்தா சொன்னது, தாத்தாவுக்கும் காலத்தில் இருந்தவர், அவர் சொல்லி அதை கேட்டு அவருடைய மகளுக்கு முந்தா நாளைக்கு நிச்சயதாம்பலம் ஆயிடுச்சு. நம்பினா நம்புங்க, நம்பாட்டா போங்க. ஆனால் உண்மையிலேயே குலதெய்வ வழிபாட்டுக்காக அவங்கவங்க கிராமத்துக்கு அவங்கவங்க ஊருக்கு போகிறதுங்கிறது நெடுநாளைய வழக்கம். 49 தலைமுறைக்கு ஒரு குலதெய்வம், 50ஆவதில் மாற்றிக்கலாம், முடிஞ்சால் மாற்றிக்கலாம், ஏன்னா நமக்கு தெரியாது. சரி, இதில் எல்லாத்தையும் விட அதிகமாக பாப்புலர் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லணுன்னா ரொம்ப பிரபலமாக இருக்கிறது எந்த அம்மன்? நீங்கள் உங்களுக்கு கொஞ்சம் நேரம் தரேன், நீங்கள் யோசனை பண்ணுங்கள்.